الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க உலமாக்களே, இங்கு கூடியிருக்கும் பொதுமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சபையில் அமர்ந்து தீனுடைய விடயங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் ஒன்று திரட்டிருக்கிறார். நாம் ஒரு மேலான நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான கூட்டங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் சந்தோஷம் நம்மீது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் உலகத்திலும் நாளை கியாமத் நாளையிலும் நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆகிவிடுவோம். நாளை கியாமத் நாளையில் கூட மனிதன் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்திருக்கும் ஒன்றே அல்லாஹ்வின் பொருத்தமாகத்தான் இருக்கும் என்பதாக கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நாளை கியாமத் நாளையில் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்க இருக்கிறார், என்ன நீங்கள் என்னை பொருந்திக் கொண்டீர்களா? அரபைக்கும் என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னை பொருந்திக் கொண்டீர்களா என்று கேட்க அல்லாஹ்வின் அடியார்கள் கூறுவார்கள், மாலனா லா நர்தா யா ரப்பனா வலகத் ஆதைதனா மா லம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக். ஏ ரப்பே, உன்னை ஏன் நாம் பொருந்திக் கொள்ளக்கூடாது? யாருக்கும் கொடுக்காத எல்லாம் நமக்கு நீ தந்திருக்கிறாயே என்று அல்லாஹ்வின் அடியார்கள் நாளை கூற அல்லாஹு தஆலா எம்மை நோக்கி, அலா ஆதீக அஃவல மின் ذلك, நான் தந்ததை விட மேலாக உங்களுக்கு தர வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, ஐயோனான சகோதரர்களே, அதுக்காகத்தான் இந்த கூட்டம் நாளை அல்லாஹ்விடத்தில் இந்த பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். அல்லாஹ் என்னை நோக்கி கூறுவான், உங்களை பொருந்திக் கொண்டேன், இதற்கு பிறகு கோபிக்க மாட்டேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காகத்தான் நாம் அனைவர்களும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பல ஊர்களில் இருந்து பல ஜோலியில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வின் தீனை முன்வைத்து ஒரே நோக்கத்துக்காக இந்த இடத்தில் கூடியிருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எம் அனைவர்களுக்கும் சொரியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எம் அனைவர்களையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை எங்களில் ஒவ்வொரு மனிதருடைய விருப்பம். ஒரு காபிரும் இதை விரும்புவான், ஒரு முஸ்லிமும் இதை விரும்புவார். ஒரு முஸ்லிமுடைய விருப்பமும் ஒரு காபிருடைய விருப்பமும் சமமாகத்தான் இருக்கிறது. இந்த ரீதியில் பார்க்கும் பொழுது அனைவர்களும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் விரும்புகிறார்கள். உலகத்தில் அச்சமான வாழ்க்கை, உலகத்தில் பயந்து வாழ்வதை, கஷ்டமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கையை உலகத்தில் மனிதன் என்ற ரீதியில் யாரும் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தவன் வீணாக படைக்கவில்லை, பெரும் நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். அந்த அல்லாஹ் என்ன கூறுகிறார்? என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா? உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா? உங்களுக்கு உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு நான் ஒரு வழியை வகுத்து தந்திருக்கிறேன், ஒரு வழியை காண்பித்திருக்கிறேன். அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் ஐக்கியத்தையும் இன்னும் வெற்றியையும் அடைய முடியுமே தவிர நீங்கள் உங்கள் புறத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய முறைகள் மூலமாக ஒரு நாளும் இவைகளை அடைய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எதில் வைத்திருக்கிறான் நிம்மதியை, எதில் வைத்திருக்கிறான் கண்ணியத்தை, எதில் வைத்திருக்கிறான் வெற்றியை என்று நாம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் கேட்கும் பொழுதே அவர்கள் எமக்கு பதிலளிக்கிறார்கள். என்னுடைய அடியார்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்துகளே, உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? அல்லாஹ்வின் குர்ஆனின் பக்கம் வாருங்கள். உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடங்கள். உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுருக்கமாக சொல்வதென்றால், ஈமானை கொண்டும் அமல்களை கொண்டும் உலகத்திலும் ஆகிரத்திலும் மனிதன் வெற்றியையும் கண்ணியத்தையும் பெறுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். யாருக்கு கண்ணியம்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும். அல்லாஹ்வின் கட்டளையை மதித்து வாழ்ந்தே, நபியுடைய சுன்னத்துகளை பேணி வாழ்ந்தே அந்த மூமின்களுக்கு தான் கண்ணியம் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். உங்களுக்கு வெற்றி வேணுமா? யார்? இன்னும் அல்லாஹ் நிம்மதியை பற்றி கூறும் பொழுது, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن ولنحيينه حياة طيبة. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து விசுவாசம் கொண்டவர்களாக நல்லவர்கள் யார் புரிகிறார்களோ அவர்களுக்கு நாம் சுயட்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்பதை அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானிலும் நல்ல அமல்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை, வெற்றியை, கண்ணியத்தை, உயர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதற்கு நேர்மாற்றமாக உலகத்தில் நிகழும் பொழுது கேவலம் நிம்மதியற்ற தன்மை, பயம், அச்சம் உள்ளத்தில் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இதனால் நாம் அனைவர்களும் ஈமான் உள்ளவர்களாக, நல்லவர்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றுதான் குர்ஆனும் ஹதீஸும் நம்மிடத்தில் கேட்கிறது. யார் ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உலகத்தில் அனைத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார். அவர்களுக்கு உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ் கொடுப்பார். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அச்சத்தை போக்கி விடுவார். அவர்களுக்கு பயத்தை போக்கி விடுவார். அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை நிச்சயமாக கொடுப்பார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் இதன் பக்கம் அழைக்கிறது. இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. الله إنك கூறுகிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவது, யார் தன்னை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கூறுகிறார், உங்களுக்கு என்னுடைய அமரர்களான மலாயிக்காவார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். கூறுகிறார்கள், வலா தஹ்சனு அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு. பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடன் நாம் இருக்கிறோம். நாம் இருக்கும் பொழுது ஏன் அஞ்ச வேண்டும்? அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்க்க முடியாது, கண்களினால் பார்க்க முடியாது அந்த மலக்குமார்களுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. நாம் உதவி செய்யவில்லையா? وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ فِي مَوَاطِنَ كَثِيرَةٍ وَيَوْمَ حُنَيْنٍ. அல்லாஹ் பல சந்தர்ப்பத்தில் உதவி செய்திருக்கிறான். இன்னும் ஹுனைனுடைய கட்டத்திலும் உதவி செய்தான். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ. அல்லாஹ் உங்களுக்கு பத்ருடைய கட்டத்திலும் உதவி செய்தான். நீங்கள் மிகவும் குறைவாக இருந்தீர்கள். அல்லாஹ் உதவி செய்யவில்லையா? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மலக்குமார்கள் வருகிறார்கள் எங்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக, எங்களுடைய பயத்தை போக்குவதற்காக, எங்களுடைய கவலையை போக்குவதற்காக. நீங்கள் தீனுள்ளவர்களாக, அல்லாஹ்வை ரப்பாக, அல்லாஹ் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவையை அவன் தான் பூர்த்தியாக்குவார். நாம் குலவில் நாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
நோயாளியாக இருந்தால் சுகத்தை தரக்கூடியவன் அவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நான் சுகமில்லாமல் இருக்கும் பொழுதே எனக்கு சுகம் தரக்கூடியவன் அவன், எனக்கு உணவை தரக்கூடியவன் அவன். நாம் ஆடையற்றவர்களாக இருந்தால் எனக்கு ஆடையை தரக்கூடியவன் அவன். நாம் வலிக்க அந்த அல்லாவை நாம் புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ் குத்ஸியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் பால்லுன் இல்லா மன் ஹதைதுஹு ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும். என்னுடைய அடியார்களே, நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், என்னிடத்தில் ஹிதாயத்தை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஹிதாயத்தை தருகிறேன், நேர்வழியை தருகிறேன். இதனால் தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் பரவான 17 ரக்அத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹிதாயத்தை தான் அல்லாஹ் கூறுகிறார். நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஹிதாயத்தை தருகிறேன். كلكم عار إلا من كسوته فاستكسوني أكسكم كلكم جائع إلا من أطعمته فاستطعموني أطعمكم. நீங்கள் எல்லோரும் ஆடைச்சவர்களாக இருக்கிறீர்கள், என்னிடத்தில் ஆடை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை தருகிறேன். என்னிடத்தில் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவை தருகிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்ன? பல லட்சக்கணக்கு பணம் இருக்கிறது, ஆனால் சில மனிதர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் உயிரை இழப்பதையும் எங்களுடைய இரு கண்கள் இன்றைய உலகத்தில் கண்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான காட்சிகளை எமக்கு உலகத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் இந்த ஹதீஸ் கூறுகிறது, உங்களுக்கு தேவை இருக்கும், ஆனால் என்னிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு உதவி வேண்டுமா? என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் இதைத்தான் கூறுகிறீர்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி செய்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எம்மிடத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்துவிட்டால் அல்லாஹ் எமக்கு சுகமில்லாமல் இருக்கும் பொழுது சுகத்தை தருவார், நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்வார், ஆபத்து வந்தால் எம்மை பாதுகாப்பார். அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அந்த கட்டத்தை ஞாபகப்படுத்துங்கள். ஏ மக்களே, ஞாபகப்படுத்துங்கள் அந்த கட்டத்தை. அல்லாஹ்வின் எதிரி, ரசூலின் எதிரி, மூமின்களின் எதிரி ஃபிரௌன் பின்தொடர்கிறார். அவன் பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். முஹர்ரமுடைய 10ஆம் தினத்தில் நோன்பையும் நாம் நோற்றோம் அல்லவா? எதற்காக நோற்றோம்? மேலான சகோதரர்களே, நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது கேட்டார்கள், ஏன் இந்த யூதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள்? சொல்லப்பட்டது, இன்றைய தினம் ஃபிரௌனை அல்லாஹ் அந்த நதியில் ஆழ்த்தினான். மூமின்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் இரக்கத்தை கொடுத்து அவர்களை அங்கு கடக்க செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஞாபகப்படுத்துகிறான், எமக்கு ஞாபகமூட்டுகிறான். அந்த தினத்தை, அந்த வேளையை, அந்த 10ஆம் முஹர்ரமுடைய நாளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அந்த தினத்தில் தான் நாம் மூமின்களுக்கு உதவி செய்தோம், விசுவாசிகளுக்கு உதவி செய்தோம். ஏ மூசாவை நாம் சிக்கிக் கொண்டோம் என்று பறிக்கும் அந்த மக்களை நாம் அவர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தோம் அல்லவா? அந்த ஃபிரௌனையும் அவரை சார்ந்தவர்களையும் நாம் அதில் அழித்ததை ஞாபகப்படுத்துங்கள். நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்க, இந்த இடத்துல இருந்து அங்கு நீங்க கடந்து போறீங்க. அங்கு கடந்து போனதுக்கு பிறகு அதே திசையில் உங்களை பின்னோக்கி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை நாம் அழித்து உங்களை பாதுகாத்தோமே, அதையும் ஞாபகப்படுத்துவதில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சக்தி பெற்றவன். என்னுடைய அமல்கள் சீராக இருந்தால் நாங்கள் நதியில் நடந்து செல்ல முடியும், நாம் தரையில்
நதியில் நடப்பதை போன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறார். அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய ஒரு ஜமாத் சென்றிருந்தது, நாம் அந்த ஒரு நதியில் சிக்கிக் கொண்டோம். நாம் இப்பொழுது தோணியும் கப்பலும் இருக்கவில்லை, எப்படி செல்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அலா இப்னு ஹத்ரமி 2 ரக்காத் தொழுதார்கள், துஆ செய்தார்கள். தன்னுடைய தோழர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள், யா ஹலீம் யா ஹலீம் யா அலீம் யா ஹலீம் யா அலீம் யா ஹலீம் என்று சொன்னவர்களாலே தன்னுடைய குதிரையை போடுகிறார்கள். அனைவர்களும் அதில் போட்டார்கள். அவர்களை அப்படியே பாதை அல்லாஹ் ஆக்கி கொடுத்து அவர்களை கடக்க செய்தது. மேலான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நபியுடைய உம்மத்திகளாக சஹாபாக்கள் ஈமான் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, நல்லவர்கள் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் உலகத்தில் நடமாடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இப்படியாக பாதையை அமைத்துக் கொடுத்தார். அல்லாஹ் எங்களுடைய பயத்தை போக்கக்கூடியவன், அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியவன். சூரத் யூசுப் என்ற ஒரு சூரத்தையே அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறார். அந்த சூரத்தை போன்ற ஒரு சூரத்தையும் அல்லாஹ் அதிகமாக விவரிக்கவில்லை. அந்த சூரத்தில் அல்லாஹ் கூறுவது என்ன? ஏ மூமின்களே, உங்களுக்கும் பயமான காலங்கள் வரத்தான் போகிறது. எதிரிகள் சூழ்ந்து கொள்வார்கள், பலவிதமான பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கும் உயர்வு கிடைக்கும். உலக மக்கள் எதையும் நினைக்கலாம், மனிதர்கள் எதையும் சிந்திக்கலாம். அவர்களுடைய திட்டங்களை, அவர்களுடைய அந்த எல்லா திட்டங்களை நாம் செயலாக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 11 சகோதரர்கள் ஒரு சகோதரனை எடுத்து சென்று வெட்டுவதா, இவரை குற்றுவதா, இல்லது குற்றுவதா, அல்லது கிணற்றுக்குள்ளே போடுவதா என்று திட்டம் தீட்டுகிறார்கள். வேறான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அவர்களுடைய திட்டங்களை எப்படி தௌடுபடியாக ஆக்குறான் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் திட்டம் தீட்டி இவர்களை கொண்டு போய் கிணற்றுக்குள்ளே, எங்களுடைய சகோதரனுடைய கதை முடிந்து விட்டது, அவரை நாம் தீர்த்துவிட்டோம், கிணற்றுக்குள்ளே போட்டுவிட்டோம் என்று நிம்மதி அடைந்தவர்களாக சகோதரர்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரரை பாதுகாக்க நாடினார். எப்படி பாதுகாத்தான்? அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார். அவர்களை வெளியேற்றி எங்கே அவர்கள் கிணற்றுக்குள்ளே போடப்பட்டார்கள், உயிர் மாய்த்து விட்டார்கள் என்று எண்ணினார்கள். அவர்கள் அணிந்திருந்த ஆடையை அதில் இரத்தத்தை கலந்து தன்னுடைய தகப்பனுக்கு கொண்டு வந்து காண்பித்தார்கள். சகோதரரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று பொய்யை சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தது மாத்திரம் இல்லாமல் எந்த சகோதரர் கிணற்றுக்குள்ளே போட்டார்களோ அந்த யூசுஃபை அல்லாஹ் அரசராக மாற்றினார். அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார். உலகத்தில் உள்ளவர்கள் பல திட்டங்களை தீர்க்க முடியும். நாம் சில நாடுகளில், சில நாட்களில், சில வார்த்தைகளில் மனிதர்களை ஏதோ செய்து விடுவோம் என்று மனிதர்கள் எண்ணுவது உண்டு. ஆனால் அல்லாஹ், ஏ அடியானே, அந்த துரீத் அன உரீத் வலா யகூனு இல்லா மா உரீத், அடியானே நீனும் நாடுகிறாய், நானும் நாடுகிறேன். உன்னுடைய நாட்டம் நடக்க மாட்டாது, என்னுடைய நாட்டம் தான் நடக்கும். உலக மக்கள் எல்லோரும் ஒன்றை நாடலாம், ஃபிரௌனும் நாடினான். நான் சில நாட்களில் மூசாவை, அந்த பிறக்கும் குழந்தைகளை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று அவன் திட்டம் தீட்டி அவர்கள் குழந்தைகளை எல்லாம் அவன் வெட்டிக் கொண்டிருந்தான். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஏ மக்களே, சிந்தித்து பாருங்கள். ஃபிரௌன் என்ன செய்தான்? உங்களுடைய ஆண் குழந்தைகளை எடுத்து வைக்கிறான், உங்களுடைய பெண் குழந்தைகளை ஹயாத்தோடு விட்டான். அல்லாஹ் என்ன செய்தான்? எந்த ஃபிரௌன் இங்கே ஆண் குழந்தை ஒன்று பிறக்கக்கூடாது என்று நினைத்து அந்த அனைத்து கிடைக்கும் குழந்தைகளை அவன் வெற்றினானோ அதே ஃபிரௌனுடைய வீட்டில் அல்லாஹ் மூசாவை வளர்த்தார். உலகத்தில் திட்டம் பலரையும் மனிதர்கள் தீர்த்தலாம், ஆனா அல்லாஹ்வுடைய திட்டத்தை யாராலும் மிகைக்க முடியாது, அல்லாஹ்வின் திட்டத்தை யாராலும் வெல்ல முடியாது.
மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அப்படி சக்தி வாய்ந்தவன். எங்களுடைய ரப், நாம் எந்த இறைவனை ஏற்றிருக்கிறோமோ அந்த இறைவன் அப்படி சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறார். ஆனால் கேட்கக்கூடியவர்கள் உள்ளத்தினால் அவர்களிடத்தில் வெளியானால் அவர்களும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு, ஏ அல்லாஹ், எங்களுடைய காரியங்களை நீ சாதித்துதா என்று அடியான் பல பாவங்களை உலகத்தில் செய்திருக்கிறார். 99 கொலைகளை செய்துவிட்டு 100 கொலையை செய்த மனிதனும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய பொழுதே அல்லாஹ் அவனையும் மன்னித்து விட்டார். நபிக்கு ஆக விருப்பமான சாச்சா ஹம்சா, அந்த ஹம்சாவுடைய ஈரலை அப்படியே எடுத்து சப்பினால் அந்த பெண்மணி, மனிதனுடைய ஈரலை ஒரு மனிதனுக்கு சப்ப முடியுமா சகோதரர்கள்? மிருகத்துடைய ஒரு ஆட்டுடைய ஈரலை கூட அதை அவிக்காமல் மனிதனுக்கு சப்ப முடியாது. அந்த பெண்மணி அவருடைய குடலை எடுத்து களத்தில் போட்டுக்கொண்டு ஈரலை சப்புகிறாள். அவளால் முடியவில்லை, துப்பிவிட்டால் அந்த பெண்ணுக்கும் அல்லவா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். நாம் என்ன ஒரு பெரிய பாவங்கள் செய்திருக்கிறோமா? வேளாண் சகோதரர்களே, அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை செய்வதற்காக வந்தார்கள்? இந்த நான் முஹம்மதுடைய களத்தை வெட்ட போகிறேன், நஅூது பில்லாஹ். இந்த வார்த்தையுடன் வந்த உமர், அந்த உமருக்கு கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் ஏதோ எம்மில் சில பலகீனங்கள் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் மூமின்கள், நாம் விசுவாசிகள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வை யார் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யலாம் போகிறார். நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவி பல வருடங்கள் நரகத்தில் வென்றிருப்பார். நரகத்துடைய அல்லாஹ் அவனை அப்படி பொசுக்கிருக்கும். அவனை அல்லாஹ் இறுதியாக வெளியேற்றுவார். அந்த மனிதனை பார்த்து, என்னுடைய அடியானே, உனக்காக சமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சொர்க்கம், அங்கு நீ போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாராம், யா அல்லாஹ், என்னோட ஏன் பரிகாசம் பண்ணுகிறாய்? என்னோட கேலி பண்ணக்கூடிய, என்னோட விளையாடக்கூடிய இடமா ரப்பே என்று அந்த அடியான் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இங்கு பரிகாசம் பண்ணக்கூடிய இடம் அல்ல என்னுடைய அடியானே, நான் இங்கு பரிகாசம் பண்ணவில்லை, இது உண்மையை கொடுக்கிறேன், உனக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடியான், அந்த அடியானுடைய அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ்வும் சிரித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமில் இந்த ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா துனியாவை விட 10 மடங்கு மேலான சொர்க்கத்தை கொடுக்க இருக்கிறார். துனியாவை விட, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் அமெரிக்கா, இந்த உலகத்தில் ரஷ்யா, இந்த உலகத்தில் ஆஸ்திரேலியா, இந்த உலகத்தில் ஆப்பிரிக்க கண்டங்கள், ஆசிய கண்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லா அதிசயங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. மனிதன் பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து மனிதன் ரசிக்கிறார். இதற்காக முயற்சி செய்கிறார், இதற்காக கஷ்டப்படுகிறார், இதற்காக போய் பேசுகிறார், இதற்காக மனிதனை கொள்ளுகிறார், இதற்காக மனிதர்களை மனிதர் என்று மதிக்காமல் மனிதன் உயிரை வாங்கிவிடுகிறார். இதற்காகத்தான் மேலான சகோதரர்களே, அனைத்தும் உலகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த உலக மெப்பில் வேர்ல்டு மெப் எடுத்துக்கொண்டா இந்த சிலான் இருக்குது. அதை நீங்க ஒரு கொசுவை கொண்டு போய் வைத்தா அந்த கொசுவுடைய இடத்தில் நிற்கக்கூடியதான் வேர்ல்டு மெப்ல இந்த சிலான். இந்த சிலானுக்காக எவ்வளவு சண்டை, எவ்வளவு உயிர், எவ்வளவு ஆத்மாக்கள் இன்றைக்கு பிரிஞ்சிருச்சு, சிந்தித்து பார்க்கலையா மேலான சகோதரர்கள்? இதனால்தானே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்யா அந்த கொசுவுடைய ஒரு ரெக்காவும் மதிப்பு இருந்தா அல்லாஹ் தஆலா ஒரு காபிருக்கு ஒரு சொட்டு மணல் தண்ணீர் இருந்தாலும் கொடுத்திருக்க மாட்டார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி மேலான ஒரு ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் எந்த முறையில் உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சட்ட தெளிவாக அழகான முறையில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். அல்லாஹ் என்னிடத்தில் விரும்புவது நயவஞ்சகத்தனம் அல்ல. நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னிடத்தில் ஹிப்போக்ரசியை விரும்பவில்லை, நயவஞ்சகத்தனத்தை விரும்பவில்லை. உள்ளத்திலொன்று வெளியிலொன்று, பேசுவதொன்று செய்வதொன்று, சொல்வதொன்று நடப்பதொன்று, இதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ. நாம் விசுவாசிகள் என்று கூறுகிறார்கள், ஆகிரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் விசுவாசிகள் அல்ல. அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், அவர்கள் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள். எம்மை ஏமாற்ற மாட்டார்கள், அவர்களே ஏமாறிக் கொள்வார்கள்.
يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم. நாளை கியாமத்தின் நாளையில் இந்த நயவஞ்சகக்காரர்கள், உலகத்தில் ஏமாற்றி திரிந்தவர்கள், மக்களை உலக லாபத்துக்காக வழிகேட்டில் எடுத்து சென்றவர்கள், கொஞ்சம் பாருங்களே, ஏன் வச்சுட்டு போறீங்க? நூறிக்கும் இன்று நாம் இருட்டில் இருக்கிறோம், இது நாம் பதட்டத்தில் இருக்கிறோம், எனக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. உலகத்துடைய வெளிச்சம் அங்கு செல்லுபடியாகாது, அங்கு ஈமானுடைய வெளிச்சம் செல்லுபடியாகும். தப்லீக்காரர்கள் வீடு வீடாக சுத்தி சுத்தி கலிமாவை சொல்லுங்க, தொழுகையை சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க என்று சுத்தி திரிவார்கள். மேலான சகோதரர்களே, இந்த சுத்தி திரிவதால் பயனளிக்கும். இந்த வீடு வீடாக போய் கலிமாவை சொல்லுங்க என்று சொல்வது பயனளிக்கும். இன்று எனக்கு இப்படியான வார்த்தை கேட்பது கஷ்டமாக இருக்கிறது. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பார்த்து, அப்துல்லா இப்னு ரவாஹா மற்றவரை பார்த்து கூறினார், கொஞ்சம் இருப்பா, எங்களை நாங்கள் கலிமாவை சொல்லி எங்களுடைய ஈமான கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்வோமே என்று சொன்ன பொழுது அவருக்கு கோபம் வந்தது. எங்களுக்கு கோபம் வர்றது போல, என்ன எனக்கு களிமா சொல்லி தருவாரா? நான் பொறுப்பிலே முஸ்லிமாக இருக்கிறேன், எனக்கு களிமா சொல்லி தருவாரானே? ஒருவர் மற்ற மோமினை சந்திக்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, கொஞ்ச நேரம், நாளை கியாமத்து நாளையிலே இவர்கள் தான் மேலான சகோதரர்களே அந்த மூமின்களாக இருப்பார்கள். உலகத்திலே ஈமானுக்காக வாங்கி என்று சஹாபாக்கள் சொன்னது போல இவர்கள் இதற்காக வேண்டி அழைத்தார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சூரத்து மாத்திரம் இறங்கியிருந்தால் போதும், எல்லா விடயங்களும் இதில் தங்கியிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? இந்த ஹதீஸ் தபரானியில் வந்திருக்கிறது. சஹாபி இன்னொரு சஹாபியை சந்திக்கும் பொழுது இந்த சூரத்தை ஓதிக்கொள்வார்களாம், ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்வார்களாம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்ல الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இதுல அல்லாஹ் ஈமானையும் அமலையும் நலவை கொண்டு ஏவி வீடு வீடாக பேச்சு மக்கள் அழைப்பதையும் இன்னும் சபரையும் அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சூரத்தை ஒவ்வொரு சஹாபியும் ஓதிக்கொள்வார்கள். மற்றவரை அவருக்கு அளவு தெரியாமல் இல்லை, ஆனா ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஓதிக்கொள்வார்கள். இவர்களை பார்த்துதான் நாளைக்கு நயவஞ்சகக்காரர்கள் நூறிக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு சொல்லியிருப்பான், அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. باطنه في رحمة وظاهره من قبله العذاب ينادونهم ألم نكن معكم. அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும், இங்கிருந்து போங்க, அவர்களை விரட்டுவார்கள், இங்கிருந்து வெளியேறுங்க, அந்த பக்கமாக போய் பாருங்க எங்கேயும் கிடைக்குமா என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சிவரை எழுப்பப்படும். அந்த சிவத்தின் மறுபக்கம் அதாவும் மற்ற பக்கம் ரஹமத்துமாக இருக்கும். ஏர் கண்டிஷன் இருக்கிறது போல ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்கள், அந்த சூடான நாட்டில் இருந்துட்டு வந்தவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜி அந்த சூடான ஊர்ல அந்த ஏர் கண்டிஷன்ல இருந்து அரவ நோக்கி போக்கல எவ்வளவு சூடாக இருக்குது, ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்தா எவ்வளவு சூடாக இருக்குது, அதை விட பயங்கரமாக இருக்கும். யுனாதுனஹும் அழைப்பார்கள், அலம்னக்கும் ஆக்கும், உங்களோட இருக்கலையா, நாங்க எங்களை வச்சுட்டு போறீங்களே, ஏன் எங்களை வச்சுட்டீங்க, இங்க நாங்கள் வேறொரு நீங்க எங்க ரஹ்மத்தாக இருக்கிறீங்க. إن في الجنة لغرفا يرى ظهورها من بطونها وبطونها من ظهورها. قيل لمن هي يا رسول الله؟ சொன்னார்கள், சொர்க்கத்தில் மாளிகை இருக்கும், அந்த மாளிகை கண்ணாடியால் சமைக்கப்பட்டிருக்கும். வெளியுள்ளவர்கள் உள்ளே பார்ப்பார்கள், உள்ளுக்குள்ளவர்கள் வெளியில் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் மேலான சகோதரர்களே இப்படிதான் இருக்கும் காட்சி. அங்கு பார்ப்பார்கள், சொல்லுவார்கள், அலம்னக்கும் ஆக்கும், உங்களோட சாப்பிட்டோம், உங்களோட இருந்தோம், எல்லாம் செய்தோமே, என்ன எங்களை விட்டு தெரிஞ்சு எங்களை அதாவது ஆக்கிட்டீங்க என்று அவர்கள் சொல்லும் பொழுது எல்லாம் இருந்துச்சு. ولكنكم فتنتم أنفسكم وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور. அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து சொல்லப்படும், எல்லாம் இருந்துச்சப்பா, ஆனா நீ ஒன்னும் பித்னாக்கி கொண்டா, நீ ஒன்னும் வழிபாடான பாதையில் எடுத்து சென்றா, நீ தீய வழியின் பக்கம் முன்ன எடுத்து சென்றா. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு எங்க சோதனை வர வேண்டும், இவர்களுக்கு எங்க கஷ்டம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தா.
இன்னும் இவர்கள் சொல்லும் விடயத்தில் எனக்கு சந்தேகம் இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, உங்களுக்கு தீனுக்காக முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு இன்னும் நன்மை கிடைக்கும். 49 கோடி கிடைக்குதா? சுப்ஹானல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போய் என்னவோ இந்த மனிதன் கொடுக்கிறது போல 49 கோடி இது சும்மா இட்டு கட்டான பேச்சிலையா என்று சொல்லி சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படுத்தியப்பா. ஒரு தத்துவம் சந்தேகப்பட்டாய் அல்லாஹ்வுடைய தீனில் கிடைக்குமே. அந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்களுக்கு ஈமான் இருந்தது, கை சொந்து கலந்து விழுந்து விட்டது. அவர் போர்களுக்கிலிருந்து பாடுபடுகிறார். அந்த சுமையா பெண்மணிக்கு ஈமான் இருந்தது, அம்பினால் எரிகப்படுகிறார். அந்த நேரத்திலும் தன்னை பொறுத்துக் கொள்கிறார். அந்த ஹராம் இப்னு மில்ஹானுக்கு ஈமான் இருந்தது, அம்பில் எரிவுபட்ட பொழுது ரத்தம் 12 பாய்கிறது. அதை எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டு புஸ்து வரப்பில் காபா, இறைவன் அந்த காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறுகிறார். ஈமான் உள்ளவர்கள் அவர்கள் தான் மேலான சகோதரர்கள். அவர்களுக்கு ஈமான் இருந்தது. அவர்களுக்கு ஈமான் இருந்த காரணத்தினால் நபியுடன் அன்பு இருந்தது. நபியுடன் அன்பு கொண்டிருந்தார்கள். இன்று எங்களுடைய நாம நபியுடைய அன்பை பற்றி பேசுகிறது, நபியுடைய சுன்னத்துகளை பேசுகிறது. நபியுடைய அன்பை பேசும் நாம் நபியுடைய சுன்னத்துகள் வரும் பொழுது ஒதுங்கி விடுகிறது. புகாரியில வந்திருக்குது, கோழி இறைச்சி சாப்பிடுறது சுன்னத்து. அதனாலே கோழி இறைச்சியுடைய சாப்பாடு ருசியான சுன்னத்து. அதை செய்யறதுக்கு எங்களோட மனம் விரும்பும். ஏன்? அது பொறிச்சு திண்டா அது ஒரு வேறு ருசி, அதை ஆக்கி திண்டா வேறு ருசி, அதை வசக்கி திண்டா இன்னொரு ருசி. மேலான சகோதரர்களே, இது சுன்னத்து. இந்த சுன்னத்து நல்ல ருசியாக இருக்கும். நபி வீடு வீடாக அலைஞ்சாங்கத்தானே, இந்த சுன்னத்தை எங்களுக்கு ருசிக்காதா? ஒவ்வொரு காப்பிலையும் தட்டினாலே இந்த சுன்னத்தை எங்களுக்கு ருசிக்காதா? அடிப்பட்டாங்களே 75 மைல் தாய்ப்புக்கு நடந்து போனாங்களே, இந்த சுன்னத்தை எங்களுக்கு ருசிக்காதா? மேலான சகோதரர்கள், ஒவ்வொரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு காவலை சந்திச்சிருக்கிறாங்க, அடிச்சவரிடத்திலையும் போறாங்க, ஏசுவரிடத்திலையும் போறாங்க. அவர்களுக்கு இந்த சுன்னத்து ருசியாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சுன்னத்து ருசியாக இல்லை. நபியுடைய அந்த சுன்னத்து எனக்கு வரும் பொழுது எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய கண்ணியமும் அதனுடன் மோதுகிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவர்கள் 23 வருட காலத்தில் அவர்கள் செய்த முயற்சி தாவத்துடைய முயற்சி. அவர்கள் செய்த முயற்சி தாவத்துடைய முயற்சி. அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய அடியார்களை அழைப்பதற்கு பாடுபட்டார்கள், முயற்சி செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் போனார்கள். எந்த அளவுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள் என்றால், சில மக்களை 10 பேரை எங்கு கண்டாலும் வெட்ட சொன்ன நபி அவர்கள் இஸ்லாத்துக்காக வந்த பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள். வஹீம் வருகிறார், ஹம்சாவை கொண்டவர், மன்னிக்கிறார்கள். இந்தாம் வருகிறார்கள், அதற்கு ஹம்சாவின் ஈரலை சப்பிய பெண்மணி, அவரை மன்னிக்கிறார். சஃப்வான் இப்னு உமையா வருகிறார், அவர் நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னவர், அவரையும் மன்னிக்கிறார். இக்ரமா அபூஜஹலுடைய மகன் இக்ரமா அவர் வருகிறார், அவரையும் மன்னிக்கிறார்கள். எவ்வளவு மன்னிப்பு தயாளம் நபியிடத்தில் இருந்தது. அவர்களுக்கு இருந்த கவலை, என்னுடைய உம்மத்தில் ஒவ்வொருவரும் தீனுள்ளவர்களாக மாறி, தீனுக்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறி, அவர்கள் தீனுக்காக பாடுபட வேண்டும் என்ற கவலை மேலான சகோதரர்களே நபி அவர்களை மாற்றியது. சிந்தித்து பாருங்க, நாம் எல்லாரும் நல்ல விளக்கமுடையவர்கள். நமக்கு அல்லாஹ் உலக கல்வியை தந்திருக்கிறார். மாத்திர மக்களுக்கு அல்லாஹ் தீனுடைய கல்வியை கொடுத்திருக்கிறார். நல்ல விளக்கசாலிகள் இருக்கிறீங்க. சிந்தித்து பாருங்க, எங்களுடைய நபி 1400 வருடங்களுக்கு முன்பு எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். உலகத்துக்கு யாரும் நபி வர முடியாது, வரமாட்டார்கள். யார் அப்படி நபி வர முடியும் என்று சொல்லுவார்கள், காபிராகி விடுவார். நபி வரமாட்டார். நபி முற்று கையெழுத்து விட்டது, அல்லாஹ் தஆலா முடித்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு நாட்டில் வாழ்ந்தவர்கள், அவர்தான் இறுதி நபி. மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நபி அவர்களுக்கு பிறகு யாருமே நபி வரமாட்டார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பை யாருக்கு வைப்பது? இந்த ரஷ்யா தவிர்த்துக் கொண்டிருக்கிறது, இந்த அமெரிக்கா தவிர்த்துக் கொண்டிருக்கிறது, இந்த ஆஸ்திரேலியா போய் பாருங்கள் சகோதரர்களே, அங்குள்ள மக்களுடைய நிலைமை இல்லை. அவர்கள் நாளை கியாமத் நாளையில் சஹாபா பெருமக்கள், இந்த தீனுக்காக பாடுபட்டவர்கள், இந்த தீனுக்காக உழைப்பு செய்தவர்கள், ஒருவருடைய கை விட்டிருக்கும், அங்கு கஸ்தூரி வாடை அடிக்கும். அல்லாஹ் தஆலா அவரை நோக்கி கேட்பார், என்னப்பா உன்னுடைய கையில என்ன நடந்தது? அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக விட்டப்பட்டு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அங்கு அவர் வெற்றி ரத்தம் ஓட மாட்டாது, அங்கு கஸ்தூரி வாடை அடிக்கும்.
அந்த நிலையில் அல்லாஹ்வின் அடியார்கள் எழும்புவார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அங்கே அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது அவர்கள் எங்களை போல சொல்ல மாட்டாங்க, நான் 4 மாசம் போனேன், நான் வருஷம் போனேன், நான் 40 நாள் போனேன், நான் அங்க ஒரு 2 மாசம் போனேன், இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ஹன்சா வந்து சொல்லுவா, அந்த பெண்மணி என்னுடைய 4 குழந்தைகள் ஒரே நாள் நாட்டிலிருந்து 4 குழந்தைகளையும் சொல்லி அனுப்பினேன், உன்னுடைய மௌத்தை தான் நான் நாளைக்கு பார்க்கும். ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு சொல்லுவார். அங்கு மேலான சகோதரர்களே, ஜாஃபர் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களும் வருவார்கள், அந்த பிலாலும் வருவார், அந்த ஹப்பாப் இப்னு அர்த்தும் வருவார், அந்த ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எங்களுடைய ரத்தம் வடிந்தது. நபியும் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னுடைய பேரர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் அவருடைய ரத்தம் ஓடியது. அதைதான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், நான் நபி அவர்களை கனவில் கண்டேன், முடி புரட்ட முடியாக இருக்கிறது, ஒரு குப்பியில் ரத்தத்தை நிரப்புகிறார்கள். கேட்ட நபியை என்ன செய்கிறீர்கள்? என்னுடைய பேரன் ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், அவருடைய ரத்தத்தை நான் நிரப்புகிறேன். மேலான சகோதரர்களே, எனக்கு என்ன ஆகிவிட்டது? எங்களுடைய என்னை விட்டு பிறந்துவிட்டது. நபியுடைய சுன்னத்தில் இந்த மத்தியில் இல்லை. எங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை, பலத்த சோதனை. இதற்கு 3 முறையும் நான் இதை எங்கள் மத்தியில் சொன்னேன். முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நாட்டையும் பாருங்க, முஸ்லிம்களுக்கு சொல்ல முடியாத அளவு சோதனை இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு அரபி கவிஞர் கூறுகிறார், உலகத்தில் சோதனை வரும் என்றால் அது முஸ்லிமை நோக்கித்தான் வரும் போல இருக்கிறது. காரணம் என்ன? நாம் சிந்தித்தோமா சகோதரர்களை? சிந்திக்கவில்லை. எங்களிடத்தில் இருந்த நபியுடைய உழைப்பு விடுபட்டு விட்டது. كيف أنتم اتبعوا نساءكم وفسق شبانكم وتركتم جهادكم சொன்னார்கள். உங்களுடைய அந்த காலம் எப்படி இருக்கும்? அந்த காலம் உங்களுடைய வாலிபர் வலுத்தாறு விடுவார்கள், உங்களுடைய பெண்கள் மாறு செய்வார்கள், நீங்கள் வீருடைய உழைப்பை விட்டுவிடுவீர்கள். சின்ன விஷயத்திலே கருத்து வேற்றுமை, அதுல பிளவு, அதுல சண்டை, இதிலே நீங்க சண்டைட்டு போயிருவீங்க, வீண் பாலாகி போயிடும், தீனுடைய முயற்சி விடுபட்டு போகும். கைபாற்றும் எப்படி இருப்பீர்கள்? சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு காலம் வருமா என்று கேட்டார்கள். அவ இன்னலாக காயினுன் யா ரசூலல்லாஹ், قال كيف أنتم إذ لم تأمروا بالمعروف ولم تنهوا عن المنكر. உங்களுடைய அந்த காலம் எப்படி இருக்கும்? நீங்கள் நலவை கொண்டு ஏமாற்றீங்க, தீயை விட்டு தடுக்க மாட்டீங்க. இந்த காலம் எப்படி இருக்கும் கேட்டார். சஹாபாக்கள் ரத்தத்தில் ஓடியதுதான் தாவத்துடைய வேலை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்கள் அழைக்க வேண்டியதை அது காபிர்கள் அல்லவா? இன்றைக்கு தப்லீக்காரங்க போய் முஸ்லிம்களை அழைக்கிறோம், அவங்க போய் காபிர்களை அழைக்கிறதும் எங்களுக்கு சந்தேகம் வரும். நபி அவர்கள் காபிரத்தால் அழைத்தாங்க, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கான அழைக்கிறோம் நாங்க இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். மேலான சகோதரர்களே, அது தவறில்லை, அது தவறில்லை, சந்தேகம் வருது. ஆனா மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு சகோதரர் ஒரு கிறிஸ்டியன் பாதரிய இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது அவர் கேட்ட கேள்வி, which Islam you are inviting us? Inviting towards Islam which you are in, or inviting towards Islam which is written in Quran and Hadith? If you are inviting towards Islam which is written in Quran and Hadith, there is no such a country or village where they are acting upon Islam. If you are inviting towards Islam which you are in, we don't want such Islam. நீ உன்னுடைய இஸ்லாம் அவன் என்ன கேட்கிறான்? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாய். அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுனா உலகத்தில் எங்க இஸ்லாம் இருக்கிறது? தான் பாபம் அந்த இஸ்லாத்தை உலகத்தில் எங்க இருக்கிறது? அந்த இஸ்லாம் எங்கும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய இஸ்லாம் தான் அந்த இஸ்லாம் உலகத்தில் இல்ல. நீ உன்னுடைய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறா, அந்த இஸ்லாம் எங்களுக்கு வரும். சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்காக தான் இன்றைக்கு தந்தைகளுடைய உழைப்பில் ஈமானுக்காக பாடுபடுங்க, முயற்சி செஞ்ச. இது ஏதோ
பாமர மக்கள் ஏற்படுத்திய வேலை அல்ல. பெரும் உலவாக்கள், குர்ஆன் ஹதீஸை விளங்கியவர்கள், அல்லாஹ்வின் கட்டளை புரிந்தவர்கள், இந்த மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலீம் கிதாப் எழுதியவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. இவர்கள் யார் தெரியுமா மேலான சகோதரர்களே? 40 இன்று 81ஆம் வருடத்தில் வஃபாத்தாகியவர்கள், 40 வருடம் இஷாவுக்கு எடுத்த முதலில் சுபஹ் தொழுதவர்கள். இந்த காலத்திலே நான் இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபியுடைய காலத்தை கூறவில்லை. அப்படியான மேலாளர்கள் அவர்கள் தன்னை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய கடைசி ஆசை இருந்தது அதற்கு உமர் கத்தாவை போல நான் மதீனாவில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 81ஆம் ஆண்டில் அந்த பெரிய மனிதர் அவர்கள் அந்த மதீனாவில் வஃபாத்தானார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தியாகத்துக்கு பிறகு, ஒரு உழைப்புக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, உங்களுடைய காலம் எப்படி இருக்கும்? நீங்க நலவை கொண்டு ஏழை தீவை விட்டு தடுத்துருவீங்க. அந்த நேரம் கேட்டான் சஹாபாக்கள், அவ இல்ல நாளைக்கு காயினும் யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி வஅஷத்து மின் உஸயகுன் சொன்னார்கள், இதை விட கடினமான ஒரு காலம் வரப்போகிறது. மா அஷத்து மின் யா ரசூலல்லாஹ் அதை விட கடினமான காலம் எது சொன்னார்கள். கைஃப அன்தும் இத ரஅய்துமுல் முன்கர மஅரூஃபா வல் மஅரூஃப முன்கரா உங்களுடைய அந்த காலம் எப்படி இருக்கும்? நீங்க நலவை தீயலாகவும் தீயதை நலவாகவும் கருத ஆரம்பித்து விடுவீங்க. 3 வருடம் ஒருவன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கலாம். அவன் உலகத்தை சம்பாதிப்பதற்காக சென்று எத்தனையோ பேர் 7 வருடம் பிரிந்திருக்கலாம். அதுக்கு பத்துவா கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் 4 மாசம் மனைவியை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு போற நேரம் தான். அங்குதான் கிதாபை விரட்டி மசாலா தேட தேவைப்படும். மேலான சகோதரர்களே, அவன் எல்லாம் எதற்காக போனான்? தன்னுடைய ஈமானை வளர்ப்பதற்காக, நபியுடைய அன்பை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை மறுப்பதற்காக, 5 நேரம் தொழுகையை பழகுவதற்காக, என்னுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக, மனிதர்களுடன் அஹ்லாக்குடன் பழகுவதற்காக, அல்லாஹ்வுக்காக அமல்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை படித்துக் கொள்ளதான் சென்றான் இந்த மனிதன். அவனுக்காக கேள்வி எழுப்புகிறது. எதற்காக போனான்? ஏன் போனான்? அப்படி கேள்வி எழுப்புகிறது என்றால் நாம் முதலாவது கேள்வியை எழுப்புவோம். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது தன்னுடைய தகப்பன் குருடராக இருக்கிறார். தன்னுடைய மகன்மார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறார். ஒரு சலத்தை விடாமல் அபூபக்கர் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு நபியுடன் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு செல்கிறார். குருட்டு தகப்பன் வந்து கேட்ட பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல பாப்பா வீட்டுக்கு என்ன விட்டுட்டு போனாரு செலவுக்கு? அந்த நேரம் மகளிடத்தில் ஈமான் இருந்தது. மகள் ஒரு தட்டில் பொடி கற்களை வைத்து மூடி அந்த தகப்பனுக்கு தட்டி காண்பிக்கிறாள். தகப்பனை பணத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார். அந்த அபூபக்கர் ஒன்றும் விடவில்லை. தன்னுடைய குமர குழந்தைகளையும் இன்னும் தன்னுடைய மனைவியையும் குருட்டு தாயும் தன்னுடைய தகப்பனையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் செலுக்கிறது சென்றார்கள். அல்லாஹ்வின் குர்ஆன் என்னை அழைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இரக்கமுடையவன். சில சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஆசையோடு இறக்கப்பட்டு இந்த வேலையை செய்யவாகவே உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுத் தருகிறேன். என் வியாபாரிகள் எம்மில் அதிகம். அதனால அல்லாஹ்வுக்கு தெரியும், மூமின்களில் வியாபாரிகள் உருவாகுவார்கள், வியாபாரிகள் அதிகம் வருவார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்துடைய வார்த்தையை வைத்து கூறுகிறார். அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذلكم خير لكم إن كنتم تعلمون ويغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுத் தரட்டுமா? அந்த வியாபாரம் இல்லை, உலகத்தில் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆதாயத்தை தரும், நாளை மறுமையிலும் ஆதாயத்தை தரும், உலகத்தில் வரக்கூடிய சோதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். சொன்னார்கள், உங்களை நோயை செய்யக்கூடிய அந்த அசாதில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை நான் தரட்டுமா? அப்படியான நோயிலில் இருந்து உங்களுக்கு ஈடேற்றத்தை பெற்றுத் தரக்கூடிய அந்த வியாபாரத்தை கற்றுத் தரட்டுமா? அது என்ன என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டு உங்களுடைய பொருளாலும் உடலாலும் தீனுக்காக பாடுபடும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எங்கெல்லாம் விடுபட்டதென்றால் தீனுக்காக எங்களுடைய பொருளாலும் உடலாலும் பாடுபடுவது விட்டுப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களிடத்தில் பொருளாலும் உடலாலும் பாடுபடும் தன்மை இருந்தது. பணத்தை எடுத்து
கொண்டே பொருளை எடுத்துக்கொண்டே வெளிக்கிழந்து செல்கிறார். அந்த சஹாபி மதீனாவில் பிறந்தவர். அவர் குஸ்துன்துனியாவில் அடக்கப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் பிலால் ஹபஷாவில் ஐதோப்பியாவில் பிறந்தவர். அவர் மக்காவுக்கு வருகிறார், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார். அவர் போய் அங்கு ஷாம் தேசத்தில் அடக்கப்படுகிறார். அபு அய்யூப் அன்சாரி வயோதிகராகிவிட்டார், நோயாளியாகிவிட்டார். அவர் துருக்கியில் அடக்கம் செய்யப்படுகிறார். அபு லுபாபா அவர்கள் அந்த மொரோக்கோவில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அபு தல்ஹா அவர்கள் தன் நதியில் அவர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு வஃபாத்தாகி விடுகிறார்கள். அஸ்வத் அவர் வயோதிகராகிவிட்டார், மிகவும் பெருத்து விட்டார், அவரால் நடக்கக்கூட முடியவில்லை. தன்னை பொட்டியில் எடுத்து செல்லுங்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடைசி நேரத்தில் கவலை, என்னுடைய உடம்பில் ஒரு சால் ஈட்டி அம்பு வால் படாத இடமே கிடையாது. இன்று இந்த காலித் வீட்டில் மௌத்தாகிறார் என்றுதான் காலிதுக்கு கவலை இருந்தது. நீ வளர்ந்தது சாதாரண மக்களுக்கு உண்டு. சாதாரண மக்கள் தியாகம் செய்வாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு செஞ்சது போல என்ன செஞ்சாங்க? 9 குமரை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. இன்னைக்கு ஃபத்வா கேட்பாங்க, குமரை வச்சுட்டு போறீங்களே ஃபத்வா. ஆனா ஜப்பானுக்கு, ஜெர்மனில போயிட்டு பார்த்த வாலிபர்கள் எப்படி வந்தீங்க ஜெர்மனிக்கு கேட்டா, ஹஜ்ரத் அந்த கதையை கேட்காதீங்க. 18 மணி நேரம் ஒரு ட்ரக்குள்ளுக்கு ஏற்றி வைக்கிறான். தண்ணி குடிக்கலாது, அசையலாது. 10 பேரை இறுக்கி வச்சாண்டா ரஷ்யா பார்டர்ல இருந்து அங்க போயிட்டு சேரும் வரைக்கும் 18 மணி நேரம் ஆகும். அமைதியா இருக்கணும். அந்த இடத்துல ட்ரக்க போட்டு உசுப்புவான், அது செய்வான், இது செய்வான். நாங்க அமைதியா இருப்போம். எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க கண்டெய்னர்ல கொண்டு போயிட்டு. அதுக்கு யாரும் பத்துவா கேட்போமா? கண்டெய்னர்ல உள்ளுக்கு பூந்து போகையிலுமாண்டு யாரும் பத்துவா கேட்க மாட்டோம், துனியா சம்பாதிக்க. ஆனா ஈமான படிக்க போறேன்னா ஷைத்தான் பலதையும் கொண்டு போடுவான். எத்தனை வருடம் ஒரு சகோதரத்தை கேட்டேன், ஜப்பான்ல வச்சு இவ்வளவு காலம் இல்ல, அதற்கு இப்பதான் வந்தேன். எப்ப வந்தீங்க? நான் நினைச்சேன் ஒரு 2-3 நாள் இருக்கும் போல. இல்ல, அதற்கு வந்த 7 வருஷம் தான். 7 வருஷம் எவ்வளவு சிம்பிள். 7 வருஷம் மனைவியை விட்டு, குழந்தையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறியே. உனக்கு ஒரு பெத்த குழந்தை கூட உனக்கு தெரியாம இருக்குமே. துனியாக்காக நீ 7 வருஷம் பிரிஞ்சிருக்கேனும்டா, உனக்கு தப்லீகுக்காக, உனக்கு தீனுக்காக, நபியுடைய உழைப்புக்காக உனக்கு ஒரு 4 மாசம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க. அல்லாவுக்கு தர இயலாதா? உங்களை படிச்ச அல்லாவுக்கு 4 மாசம் எங்களுக்கு ரிஸ்க் போட இயலாதா? சொல்லுங்க சகோதரர்களே, ஏழுமா இயலாதா? ஏழும், அல்லாவுக்கு ஏழும். அல்லாஹ் தர நாடினால் எப்படியும் தருவான். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கலாம். எந்த அளவுக்கு கவலை. நபியுடைய தீன் விஷயத்தில் உங்களுக்கு கவலை இருக்குதா? நபியை பத்தி சிந்திக்கிறீங்களா? நபியுடைய தீன் அனாதையாக இருச்சே என்ற கவலை ஒரு உள்ளத்தில் வருதா என்று அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் மனுஷனாக இல்ல, ஒரு நாளும் முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்து இறக்கிட்டான். ஏன் சாதாரண மக்கள் பாமரர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது. சாதாரண மக்களை கொண்டு வளர்ச்சி அடைஞ்சு வந்த இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ் பிற்காலத்தில் மக்காவை கைப்பற்ற நேரம் தான் அபூ சுஃபியானுக்கு இப்பதான் என்ன வருது, ஓஹோ அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருந்தா எனக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கும். இன்னைக்கு இந்த பிலால பாருங்க, எங்களுடைய சிலைகள் எல்லாம் போட்டு உடைக்கிறார் பிலால். இந்த பிலால தான் நாங்க மண்ணில போட்டு உருட்டினோம். இந்த பிலால் காபத்துல்லா உடைக்கிறார், காபத்துல்லால உள்ள சிலைகள் உடைக்கிறார். இந்த பிலால அற்பமாக கருதி நீக்ரோ என்று சொல்லி நீங்க ரோட்ல இருத்தி கொண்டு போனீங்களோ, கல்லால் அடிச்சீங்களோ, மண்ணில உருட்டினீங்களோ, இன்னைக்கு அல்லாஹ் பிலாலுடைய அசான அல்லாஹ் சொல்ல வைப்பார். பிலாலுக்கு ஆயத்திருக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. ஏ மக்களே, உங்கள் ஆண் பெண்ணிலிருந்து படைச்சிருக்கிறோம். கோத்திரம் கிளைகளாக உங்களை பிரித்திருக்கிறது பெருமை அடிப்பதற்காக அல்ல, ஒருவர் அறிமுகமாகுவதற்காக வேண்டி. உங்கள சங்கையானவர் தக்குவாவுடையவர். பாருங்க இந்த பிலால நபி அவங்க சொல்றாங்க, பிலாலோட சொர்க்கத்தை நான் பார்த்த பிலால் என்ன அவள் செஞ்சீங்க. பிலால் நீக்ரோ, பிலால் கருத்தவன், பிலால் ஒரு அடிமை. அபூபக்கர் உரிமையிட்டாங்க, பிலால் அதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உரிமையிட்ட பிலால் சொர்க்கத்தை நபி அவங்க துனியால அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான்.
மேலான சகோதரர்களே பெரியார்களே, துனியாவை கண்டாங்க. உமையத்தின் கலப் என்று சொல்லக்கூடியவன் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எஜமானா இருந்தான். சரியான நோய்ச்சான். பத்ர்ல பார்த்தாங்க, ஓஹோ ஓடுறியா ஓடுறியா, உன்னை விட மாட்டேன் சொன்னாங்க. அன்சாரிகளுக்கு பாருங்க, இன்னைக்கு தப்ப பாக்குறா இந்த உமையத்தின் கலப். ஓடி போனாங்க. ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவங்க 2 பேரும் சில உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, இவனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று ஹஜ்ரத் பிலால் ஈட்டியை கொண்டு உள்ளுக்கார குத்தினாங்க. அல்லாஹ், நீ மண்ணில போட்டு உருட்டினியா, அவன் கையால உன்னை குத்த வச்சான். அல்லாஹ் நான் சொன்னேன், துனியாவே அல்லாஹ் தாலா அதனுடைய பிரதிபலன்களுக்கு துனியாவை தருவான். அல்லாஹ் எங்களுடைய எதிரிகளை ஒன்று அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், ஒன்று அல்லாஹ் அழிச்சு காட்டுவான். எங்களுடைய எதிரிகளை, மார்க்கத்துடைய எதிரிகளை, தீனுடைய விரோதிகளை அல்லாஹ் உடைய ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் எல்லாத்தையும் அவர்கள் அழிப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிற மேலான சகோதரர்கள். நான் என்ன சொல்லிக் கொண்டு வந்தேன்? கடன் எடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க. மகனை கூப்பிட்டாங்க, மகனே கடன் அடைக்கணுமா? அதுதான் எனக்குள்ள கவலை இருக்காங்க. பாப்பா என்ன செய்ய, காணி இருக்குது, அதுல பொறுமதி 12 லட்சம், கடன் எவ்வளவு இருக்குது? 22 லட்சம் கடன் இருக்குது. 22 லட்சம். மகனுக்கு வசியத் செய்யறாங்க. வாப்பா வசியத் செஞ்ச வாப்பா அன்றைக்கு ஷஹீத் ஆயிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மகனுக்கு சரியான கவலை. வாப்பாட பிரிவு, கடன். எத்தனை மனைவிமார்? 4 மனைவிமார். அதோட ஒரு வசியத்தும் செஞ்சாங்க வாப்பா. அவ சொன்னாங்க, மகனே உனக்கு பிள்ளைகள் இருக்குது இல்லையா? அப்துல்லாபாத் சொல்றாங்க. அப்துல்லாபாத் சொன்னாங்க, உனக்கு பிள்ளைகள் இருக்குது இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கும் இந்த கடன் போகையது மிஞ்சா நான் அதுல ஒரு 3ல் ஒரு பங்கு நான் வசியத் செய்யறேன்னு சொன்னாங்க. எத்தனை பங்கு? 3ல் ஒரு பங்கு. இப்ப மௌத்தாவின் உடனே ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும் என்று சொன்னா, முதலாவது அல்லாட கடன் நிறைவேற்றணும். ஹஜ் செய்யலண்டா ஹஜ் செய்விக்கணும், ஜகாத் கொடுக்கணும்டா ஜகாத்தை கொடுக்கணும், ஹஜ் செய்யலண்டா அவருடைய பணத்தால ஹஜ் செய்விக்கணும். இல்லாத கியாமத்தில் அவருக்கு அசாபு நடக்கும், பணமெல்லாம் பாண்டாக மாறும். யஹூதியாக நஸ்ரானியாக மௌத்தாய் கொள்ளுங்க என்று நபி அவங்க சொன்னாங்க. வசதியும் ஹஜ் செய்ய மரணிக்கக்கூடியவர்கள். ஜகாத் الذين يكنزون الذهب والفضة ثم لا ينفقونها في سبيل الله وبشرهم بعذاب أليم. யார் ஜகாத்தை கொடுக்காம சேகரிச்சு வைக்கிறாங்களோ அவளுக்கு நோயினையான வேதனை நீங்க சொல்லுங்க. இந்த பணத்தை அல்லாஹ் பாம்பாக மாற்றுவான். மா காலத்து ஜகாத்து மாலன் கத்தில்ல அஹலகத்து. ஜகாத்துடைய பணம் மற்ற பணத்தோட சேருமுண்டா, இந்த 2.5% இந்த வருஷம் கொடுக்காம இந்த 2.5% மற்ற பணத்தோட இருந்தா கரையன் அரிக்கிறது போல அரிச்சு போடும். பணத்தை அளிக்கும். ஜகாத்தை கொடுத்தா என்ன செய்யும்? பணத்தை பாதுகாக்கும். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத்தி. ஜகாத்தை கொண்டு பணத்தை பாதுகாருங்க. மேலான சகோதரர்களே, இந்த சஹாபிக்கு கடந்த கவலை. மகனார் அப்துல்லா பகிரங்கமாக ஏலான் செஞ்சாங்க. என்ன வாப்பா, யார் யாருக்கிட்ட எல்லாம் கடன் எடுத்திருக்கிறாங்களோ எல்லாரும் வாங்க, கடன் எடுத்துட்டு போங்க. எவ்வளவு தைரியம்! உள்ளதே 12 லட்சம் பொறுமதியான காணி. முதலாவது அல்லாஹ்க்கு கடன் ஒண்ணு வச்சிருக்கல, மக்கள்கிட்ட கடன் தான் இருந்துச்சு, கடனை கொடுக்கணும். கடனை கொடுக்கணும். என்ன செய்யறது? ஒரு சஹாபி வந்தாங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம். ஹக்கீம் 120 வயதுடைய சஹாபி. 60 வருஷம் ஜாஹிலியத்தில் வாழ்ந்தாங்க, 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தாங்க. 120 வயது. அவங்களோட தாய் அவங்கள காபத்துள்ளால பெற்றெடுத்தாங்க. ஆனா ஒரு நாளும் குஃப்ரு ஷிர்க் செய்யல, பாவத்தை செய்யல. எப்பயுமே ஜாஹிலியத்தில் இருந்தாலும் நபிக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யல, உதவிதான் செஞ்சாங்க. இதனாலதான் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வரும் பொழுது இஸ்லாத்துக்கு முதல் நன்மைகள் செஞ்சிருந்தாலும் அந்த நன்மைகளையும் அல்லாஹ் கொடுப்பார் என்று சொல்லி. ஜாஹிலியத்தில் நலவு செஞ்சிருந்தா இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அந்த நலவுகளோடு அல்லாஹ் தஆலா அந்த நன்மை சேர்த்துருவாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுபைர் மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே உங்களுக்கு எங்களோட வாப்பா எனக்கு 1 லட்சம் தர இருக்குது, நான் அதை மன்னிச்சுட்டேன். இந்த பாருங்க சாட்சி, அது சரி வராது. வாப்பா எடுத்த கடனை நீங்க எடுத்துதான் ஆகணும்.
நீண்ட சம்பவம் சகோதரர்கள் நான் சுருக்கமாக முடிக்க விரும்புறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாத்திர கடனை கொடுத்தாங்க. கடன் கொடுத்த உடனே இப்ப வசியத்து செஞ்சாங்களே, வசியத்து பேரர்களுக்கு கொடுக்க சொல்லி 3 பங்கு. அதுல தொகை எவ்வளவு தெரியுமா? 1,80,00,000. 1,80,00,000. 1,80,00,000. மனைமாருக்கு கிடைக்கும் 8ல் 1 பங்கு. 8ல் 1 பங்குன்னு சொன்னா 48 லட்சம். 48 லட்சம். 48 லட்சத்தை 4 மனைமாருக்கு பிரிச்சாங்க. 12 12 12 12. அப்ப மற்ற சகோதரர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து வரக்குள்ள கடன் தொகை எல்லாம் பார்க்கக்குள்ள 5,50,00,000. 5 கோடி மௌத்தாக்குள்ள சொன்னாங்க. மாப்பா மகனை பார்த்து, மகனே மௌலாய, இந்த மௌலா கிட்ட உதவி தேடுங்க கடனை கொடுக்கறதுக்கு. எதுல போயிருந்தாங்க? அல்லாத பாதையில. எதுல போயிருந்தாங்க? அல்லாத பாதையில. அல்லா வீணாக்கினானா? 12 லட்சத்தை 5.5 கோடியாக மாற்றினான். அவன் உள்ளத்தில் இருந்துச்சு நம்பிக்கை. தரக்கூடியவன் அல்லாஹ். தரக்கூடியவன் எப்படியும் தருவான். தரக்கூடிய அல்லாஹ் எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்துச்சு. அந்த உறுதியோடு வெளிக்க வேண்டாம். மேலான சகோதரர்களை பெரியார்களே, அந்த உறுதியோடு வெளிக்கிறது போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஹசானாவை திறந்து கொடுக்கிறான். அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். ஒரு சஹாபி சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல நாங்க எப்படி இருந்தோம்டா, அந்த ஒரு புடிய தூக்கிட்டு வரக்குள்ள எங்களை பார்த்து சிரிச்சாங்க அந்த முனாஃபிக்கீன்கள். இன்னைக்கு எங்களை அல்லாஹ் லட்சாதிபதிகளாக வச்சிருக்கிறார். லட்சாதிபதிகளாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க மூட்டை தூக்குறீங்க, இன்னைக்கு நீங்க கூலி வேலை செய்றீங்க, இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோட வெளிக்கிளம்புறீங்க. அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு குவிப்பான். தைரியமாக நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மீது அல்லாஹ்ட பாதையில வெளிக்கிளம்புங்க. அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க மாட்டான். துனியால முதலாவது தருவாங்களுக்கு சஹாபாக்கள் கண் கொண்டு கண்டாங்க. பேரர்களுக்கு கொடுத்தாங்க. 1,80,00,000 சொத்தெல்லாம் பங்கு போட்டாங்க. அல்லாஹ் அவ்வளவு பறக்கத் செய்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடம் சொன்னாங்க, நபியே, இந்த யஹூதிகளுக்கு என்ன வாப்பாட கண் இருக்குது. வாப்பா அப்துல்லா உஹதுல ஷஹீத் ஆகிட்டாங்க. நபியே துஆ செய்யுங்களே, அவங்களோட கொஞ்சம் பேசுங்களே. யஹூதிகள் சொல்லிட்டான், இந்த பாரு அது இதெல்லாம் ஒன்னும் சரி வராது, கடனை கொண்டு வச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோட்டத்தில் எவ்வளவு ஈச்சப்பழம் இருக்குதோ அதெல்லாம் பிரிச்சு வைங்க. நபியவங்க சொன்னாங்க, எல்லா கடன்காரருக்கும் வர சொல்லுங்க. நபியே அள்ளி கொடுத்தாங்க. அல்லாஹ் கடனை நிறைவேற்றினான். அந்த சொத்து அப்படியே மீய வச்சான். மேலான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக வெளிக்கிளம்பி பாடுபடும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு வாக்களிக்கிறான். எங்களுக்கு பொதுவாக எங்களோட சகோதரிகள், எங்களோட சகோதரர்கள், எங்களோட மனைமார்கள், எங்களோட குழந்தைகள், எங்களோட செல்வங்கள், எங்களோட குடும்பத்தார்கள், இவைகள் தான் எங்களுக்கு தடையாக இருக்குது. சஹாபாக்களுக்கு மனைவி தடையாக இருக்கல். அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு, தபூக்குடைய யுத்தம் நடக்குது. எல்லாரும் போயிருக்கிறாங்க. இவங்க வாராங்க. மதீனா அப்படி பாலடைஞ்சிருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க. 2 மனைமார்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க. மனைமார் நாளை போற கணவன் வாராரு. கணவன் வந்து கேட்டார், எங்க போனாங்க? நபி தபூக்கு போயிட்டாங்க. தாங்க உடனே குதிரை ஏறினாங்க, ஆயுதத்தை எடுத்தாங்க, போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் சொன்னாங்க, குன் அபா கைஸமா. இது வர்றது அபு கைஸமாவா தான் இருக்கு. குன் அபா கைஸமா, தப்பிட்டீங்க சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாத பாதைக்கு வெளிக்கிளம்பி போறதுடைய தேவை வந்ததுக்கு பிறகும் யாரை துனியாவை காட்டி இருந்தாங்களோ அல்லாஹ் அவங்களை பயங்கரமாக தண்டிச்சிருக்கிறான். அந்த நாளையில முனாஃபிகீன்கள் தான் சொல்லுவாங்களா, லா தஹ்ருஜூ ஃபில் ஹக், சூட்ல வெளிக்கிளம்பி போகாதீங்க. இந்த நூறு யாரும் வேற்றுமை இல்லை, ஆளுங்கள் மட்டும்தான் செய்யணும். நாங்க பாமரர்கள், நாங்க விவசாயிகள். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் சொல்லுங்க, தப்லீக் ஆளுங்கள் மட்டும்தான் செய்யணும். உள்ளத்தில் ஆசை வருது, பொருளை பார்க்காதீங்க, பக்கத்தை பார்க்காதீங்க, தரக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்